Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்ன டாபிக் பாத்தீங்கன்னா மக்குனா ப்ராடக்டா, ஓகேவா? சோ இந்த பர்టిక్యులர் பேர் வந்து எதற்கு சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு தாவரத்தை பத்தினது. அந்த தாவரம் வந்து எதனால நியூஸ்ல வந்து இருக்கு, அதுக்கப்புறம் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் சைடுல வந்து பார்க்க போறோம், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பாத்திரலாம். நியூஸ்ல பாத்திரப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு படர்ந்துள்ள மக்குனா ப்ராடக்டாவை அழிக்கும் பணி தொடங்கியுள்ளது, ஓகேவா? சோ அதுல இருந்து தெரியுது இது ஒரு அந்த இன்வெசிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வகையை சார்ந்ததா அந்த மக்குனா ப்ராடக்டா, ஓகேவா? சோ அது வந்து என்ன பண்ணா ரப்பர் பிளான்டேஷன்ல இருந்து பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பரவி நிறைய இடத்துக்கு பரவி இப்ப கன்னியாகுமரியில நிறைய ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுச்சு, ஓகேவா? சோ அதனாலதான் இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில இருந்து எதிர்த்துருக்காங்க. ஓகே, கன்னியாகுமரியை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து வனத்துறை மாவட்டத்தில் உள்ள ரப்பர் தோட்டங்கள் மற்றும் வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு பயிரான மக்குனா ப்ராடக்டாவை அகற்றும் முன்னோடி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது, ஓகேவா? சோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ஜிஓ, ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மக்குனா ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. எங்கிறதுனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் பிளான்ட், ஓகேவா? சோ பேசிக்காவே இது வந்து ரப்பர் பிளான்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய நேட்டிவ் ஸ்பீசிஸ்க்கே வந்து ஆபத்தா வந்துருச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? சோ அதனாலதான் அந்த பர்டிகுலர் இந்த ஒரு ஆக்கிரமிப்பு பயிரை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இது ஒரு ஆக்கிரமிப்பு பயிர், ஓகேவா? சோ ஆக்கிரமிப்பு பயிர்னா ஒரு நார்மலா வேற ஏதாச்சும் ஒரு மோட்டிவோட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து சில யூசேஜ் எல்லாமே இருந்திருக்கும், ஓகே? சோ காலப்போக்கில் என்ன ஆகும்னா அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு அது வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு வந்து நம்மளால தள்ளிடும், ஓகேவா? சோ அந்த தாவரங்கள் இருக்கு, அதனால ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆபத்தான நிலைக்கு வந்து தள்ளிடும், சரியா வளர விடாம இது வந்து பாதிக்கும், ஓகே? சோ அந்த மாதிரி பயிர் தான் ஆக்கிரமிப்பு பயிர்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இது ஒரு ஆக்கிரமிப்பு பயிர், ஓகே? இது ஒரு பருப்பு வகை கொடியாகும். இது ரப்பர் தோட்டங்களில் கலை பாதுகாவலாகவும் வறட்சியை தாங்கும் தன்மைக்கு மதிப்புள்ள நைட்ரஜன் சீராக்கியாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ரப்பர் தோட்டத்துல வரக்கூடிய அந்த கலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு வராங்க. அது போக இதோட இன்னொரு யூசேஜ் என்னன்னா நைட்ரஜன் சீராக்கியாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேவா? சோ அது வந்து சாயில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் மூலியமா அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மெயினான ரப்பர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய வேர்களுக்கு வந்து கொடுக்குது, ஓகேவா? சோ அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து யூசஸும் இருந்திருக்கு, காலப்போக்கில் இது வந்து கொஞ்சம் ஆபத்தா மாறிடுச்சு, சரியா? இதன் பெருக்கம் தற்போது மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான களியல், கடையாளுமூடு, ஆறுகாணி, கோதையாறு மற்றும் குலசேகரம் போன்ற இடங்களுக்கு பரவியுள்ளது, ஓகேவா? சோ நார்மலா இது வந்து ரப்பர் பிளான்டேஷன்ல ஒரு சின்ன ஏரியால தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலப்போக்கில் என்ன மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற நிறைய பகுதிகளுக்கு இது வந்து பரவிடுச்சு. ரப்பர் மரங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மரம் மரங்களை ஆக்கிரமிப்பித்து மூடத் தொடங்கியதால் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது, ஓகேவா? சோ அது காலப்போக்கில் என்ன இது வந்து டோட்டல் ட்ரீயுமே கவர் பண்ணி அதுக்கு வந்து சன்லைட் சரியா ப்ரொவைட் ஆகாத அளவுக்கு இது வந்து ரொம்ப ஆபத்தா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனாலதான் இது வந்து களை எடுக்க போறாங்க. இது கோதையாறு பகுதியின் பெரிய பகுதிகளை முந்த தொடங்கியுள்ளது மற்றும் பூர்வீக மரங்களின் மீது கூட ஏறி அவற்றின் வளர்ச்சியை பாதித்துள்ளது, ஓகேவா? சோ ரப்பர் பிளான்டேஷன் மட்டும் இல்லாம இது வந்து மற்ற மரங்களின் மீதுமே இது வந்து ஒரு கொடி தானே, சோ அந்த கொடி மாதிரி இருக்கிறதுனால அது வந்து மற்ற மரத்து மேலேயும் ஏறி அதோட அந்த சன்லைட் இல்லைன்னா அந்த குளோரோஃபில் எல்லாத்தையும் வந்து இது வந்து பாதிக்குது, ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணுதுன்னா இதனால அதோட உணவு வந்து உற்பத்தி செய்ய முடியாது அந்த மரத்தினால. அப்படி இருக்கிறப்ப அதோட வளர்ச்சி வந்து கம்மியாகும், அதனால மற்ற மரங்களும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. பெரும்பாலான பகுதிகள் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் தாங்கல் மண்டலத்தை ஒட்டியுள்ளன, ஓகேவா? சோ பாக்குறப்பே தெரியுது இது வந்து கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில தான் இந்த பர்டிகுலர் ஆக்கிரமிப்பு பயிரோட அளவு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது, ஓகேவா? சோ களக்காடு முண்டந்துறை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய தாங்கல் மண்டலத்துலதான் இது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான புலி வாழ்விடமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதுனா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் உள்ள தாங்கல் மண்டலம், ஓகேவா? அது போக இந்த மக்குனா ப்ராடக்டை தவிர மற்ற ரெண்டு ஆக்கிரமிப்பு பயிரும் அங்க வந்து இருக்குது. அது என்னன்னா லந்தானா மற்றும் பார்த்தீனியம், ஓகே? சோ அந்த ரெண்டு பர்டிகுலர் ஆக்கிரமிப்பு பயிர் அங்க வந்து இருக்குது. பட் அதோட அந்த ஆபத்தான வந்து இந்த அளவுக்கு இல்லை, ஓகேவா? சோ இந்த மக்குனா ப்ராடக்ட் அளவுக்கு அதோட ஆபத்து வந்து இன்னும் வரல, அது வந்து லிமிடேஷனா கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஓகேவா? சோ அந்த மாதிரி ரீசனால இதை வந்து களை எடுக்கல. இப்ப பர்டிகுலரா இந்த மக்குனா ப்ராடக்டை தான் வந்து களை எடுக்க போறாங்க, ஓகேவா? ஓகே, சோ இந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருக்கோம்னா மக்குனா ப்ராடக்டா அப்படிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பு பயிரை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம்.
நம்ம வந்து பிலிம்ஸ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மக்குனா ப்ராடக்டா என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா, இது ஒரு ஆக்கிரமிப்பு பயிர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த மாதிரி சில ஃபேக்சுவலா கொஸ்டின்ஸா இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ஃபேக்சுவலா நம்மளுக்கு வந்து இது என்ன சொல்லி தெரிஞ்சாலுமே அதை பத்தின அதோட பண்புகள் எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அதை அடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகேவா, so see you in the next video. Until the bye from Ganesh IAS Academy. Thank you.